அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு மிக அற்புதமான மாசி மகம் முழு பௌர்ணமி தினம். இந்த நாளில் நம்ம என்ன ஒரு பூஜை, ஒரு தீபம் இல்லை ஒரு பரிகாரம் எது நீங்கள் பண்ணாலுமே அது உங்களுக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட இந்த தினத்தில் நம்ம குடும்பத்துக்கு கட்டுக்கட்டாக பணம் வேணுமா, அதாவது கட்டுக்கட்டாக கூட பணம் வேணாங்க, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணம் இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் இல்லாமல் நம்ம தேவைக்கு எப்போயாச்சும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வேணுமா அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வழிபாட்டை நம்ம சந்திர பகவானை நினச்சி நம்ம மகாலட்சுமி தாயாரையும் ரெண்டு பேரையுமே சேர்ந்து ஒரு சேர வழிபட்டு பணவரவை பெருக்கிக் கொள்வதற்கான மிக அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் சந்திர பகவானை நம்ம நினச்சி இதை நம்ம ஆத்மார்த்தமாக செய்யணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் தாங்க வேணும். ஒரு சின்ன ஒரு வெள்ளி காயின் உங்கள் வீட்டில் இப்போ இல்லாட்டி ஒரு 5 ரூபா காயின் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாட்டி 1 ரூபா காயின் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் எடுத்தால் போதும். வெற்றிலையே காம்பு கிள்ளி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும்னு கேட்டால் ஒரே ஒரு கிளாஸ் பால், கண்டிப்பாக பால் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை காய்ச்சி எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி, தேன் இல்லாட்டி நாட்டு சக்கரை, ஏதாச்சும் இல்லாட்டி ஒன்றும் பனங்கள் கண்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ. எப்பயுமே நம்ம சுவாமிக்கு ஒன்று பண்ணுறப்ப ஐயோ நம்மக்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டோமே, நம்மக்கிட்ட இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு இந்த பொருட்கள்லாம் இல்லையே, நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள்கிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணி பாருங்களேன், அதோட பலன்கள் ரொம்ப அதிகம். இப்போ இந்த பாலில் நம்ம வந்துட்டு ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சொல்லியிருக்கோம், ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி, தேன் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் வச்சு நம்ம பாலே இங்கே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த வழிபாட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை இன்றைக்கி சாயங்காலம் போல் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு எப்பயுமே சுவாமிக்கு நார்மலாகவே ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வைப்போம். ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன தட்டில் குங்குமம் எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ உங்கள் வீட்டில் இருந்தால் அதில் ஒன்று போட்டுக்கலாம். இல்லாட்டி பன்னீர் இல்லாட்டி சுத்தமான தண்ணீர் இது ஊற்றி இது நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா குழைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வலது கை மோதிர விரலில் ஸ்வஸ்திக், இந்த நம்ம ட்ராயிங் வரைவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து இந்த வெத்தலையில் நீங்கள் அழகாக நீங்கள் வரையணும். அது மேலே வரைஞ்சிட்டு அது மேலே 1 ரூபா காயின் இல்லாட்டி ஒரு 5 ரூபா காயின் இல்லாட்டி வெள்ளி காயின் அது மேலே நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சுவாமி ரூமில் நீங்கள் வச்சிடணுங்க. இவ்வளோ தான். அது மேலே ஒரு பூ வாசனை என்ன உங்கள் கிட்ட பூஜைக்கு பூ வச்சுருக்கீங்களோ அந்த பூவை வச்சுட்டு இந்த நிவேத்தியமாக இந்த பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பாலையும் வச்சிடணும். இவ்வளோதான். இதில் நல்ல வாசனையான ஒரு நல்ல சந்தன ஊதுபத்தி இல்லாட்டி என்ன ஊதுபத்தி இருக்கோ அது வச்சு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு இல்லாட்டி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அது கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எங்கள் குடும்பத்தில் பணவரவு என்றைக்குமே தாராளமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அந்த பித்தளை தட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம வெத்தலையும் அந்த 1 ரூபா காயின் ஸ்வஸ்திக்லாம் வரைஞ்சிட்டு அதை வந்து ஒன்று மொட்டை மாடி உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா மொட்டை மாடி, அதாவது நில வெளிச்சம் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடம், ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பால்கனி ஏதாச்சும் இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி மொட்டை மாடி எந்த இடத்துல நிலாவோட வெளிச்சம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் இதை தட்டை கொண்டு போய் வச்சிடணுங்க. இவ்வளோ தான். அங்கே நீங்கள் சந்திரனை பார்த்து ஆத்மார்த்தமாக உங்கள் குடும்பத்தில் பணவரவு நல்லா தாராளமாக இருக்கணும், எந்த பணப்பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வரத்துக்காக ஏதாச்சும் ஒரு வழிமுறைகள் செஞ்சு கொடுப்பா கடவுளேன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா வேண்டிட்டு அந்த தட்டை நீங்கள் அப்படியே அங்கே வச்சுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். வச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த தட்டை அப்படியே இருக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே முழு பௌர்ணமி அன்னைக்கு அதோடைய கிரகணங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே அந்த சந்திரனோட கிரகணங்கள் எல்லாமே அந்த நம்ம வெத்தலையிலையும் காயின்லையும் கண்டிப்பாக வந்து ஆகிருக்கும். நீங்கள் அடுத்த நாள் காலையில் அந்த பால் வந்து நிவேதனமாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்ருங்க. அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு அந்த தட்டை எடுத்துகிட்டு திருப்பி சாமிக்கிட்ட கொண்டு வச்சுட்டு நம்ம தூபம் இதெல்லாம் காமிப்போம் பார்த்தீங்களா, காலையில் விளக்கு ஏற்றிட்டு அதை பண்ணிவிட்டு இது வெத்தலையும் அப்படியே நீங்கள் ஈஸியாக அப்படியே மடக்கிட்டு ஒன்று உங்கள் வீட்டோட கேஷ் பாக்ஸில் வைங்க, இல்லைங்க நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அது மாதிரி இருக்கிறவங்க கிட்ட உங்கள் பிஸ்னஸோட அந்த கேஷ் ட்ராயர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுருங்க. இது மாதிரி நீங்கள் மாதம் ஒவ்வொரு பௌர்ணமி தினம் அன்னைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக வந்து பணம் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் வீட்டில் பணம் நிச்சயம் வந்து கொண்டே இருக்குங்க. பண வரவுக்கு கண்டிப்பாக தடை இருக்கவே இருக்காது. சின்ன எளிய பரிகாரம் தான். இந்த காயினையும் வெத்தலையும் நம்ம எப்போ மாற்றணும்னு கேட்டால் அடுத்த பௌர்ணமி பூஜைக்கு இதே மாதிரி நம்ம சாயங்காலம் போல் இதே மாதிரி அந்த பழைய காஞ்ச வெத்தலையை கால்படாத இடத்துல போட்டுட்டு திருப்பி மாற்றணும். இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம். பார்க்குறதுக்கு சின்ன ஒரு விஷயம் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப நிறைய பேர் செஞ்சு அற்புத பலன்கள் கண்ட பரிகாரம். செஞ்சு பாருங்கள்.
மகாலட்சுமி தாயாரோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடச்சி பணவரவுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணுங்க. இந்த பதிவை யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை பேசிடும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.